அதாவது அவங்க சொல்லப்பட்ட கருத்து நீட் தேர்வு வர முடியாதுன்னே தெரியும். அது அவங்களுடைய காங்கிரஸ் கட்சி காலத்திலே கொண்டு வந்து 2010ஆம் ஆண்டே அது நீதிமன்றத்துக்கு போய் பிறகு இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் அவங்க அப்ரூவ் பண்ணதுனால செல்லாதுன்னு சொல்லி தீர்ப்பு வந்துச்சு. அது 2013 மே மாசம் 5ஆம் தேதி அது நீட் எக்ஸாமும் ஆரம்பிச்சது. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014ஆம் ஆண்டு தான் ஆட்சிக்கு வரும். அதுக்கு முன்னா எல்லாமே இருக்கு. ஆக இது எந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சி மாநில சுயாட்சியை பறிக்க முடியும்? ஒண்ணு உண்டா இல்லையா? இல்ல பேசுறப்ப மேடம் ஜெயலலிதா நீட் தொடர்பாக விஷுவல் கிடைக்கல, என்ன பேசுறீங்க? இல்ல கட் பண்ணிட்டாங்களா? அப்படியா? எல்லாம் நீங்க பேசும்போது அதை கட் பண்ணிட்டாங்க. அப்படியா? அப்படியா? எல்லாமே எல்லாரும் பேசும்போது அப்படிதான் இருந்தா. என்ன சார் பேசுங்க? உள்ள நீட் தொடர்பா மேடம் ஜெயலலிதா கோட் பண்ணி பேசுங்க. என்ன இல்ல நீட் தொடர்பா அம்மாவை பத்தி நான் பேசல. அம்மா என்னன்னா மும்மொழி கொள்கையை பத்தி பேசும்போது அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மா அப்போ எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கோபிநாத், ஓசூர் எம்எல்ஏ கோபிநாத், அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இப்படி தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுறவங்க எங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அங்க தெலுங்கு பள்ளிக்கூடங்கள் வேணும், எங்க பிள்ளைகள் படிக்கணும் அப்படி கேட்டாங்க. அப்போ அம்மா என்ன எழுந்துச்சு, அவங்க தெலுங்குலேயே பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தெலுங்குலேயே பேசினாங்க. அதனால நான் என்ன சொன்னேன்னா, தெலுங்குல பேசுறவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை தொட்டு கேரள மாநிலத்தை தொட்டு இருக்கிற கன்னியாகுமரி ஜில்லாலையும் நிறைய பேர் மலையாளம் பேசுறவங்க இருக்கிறாங்க. மும்மொழி கொள்கையில இன்னைக்கு இந்திய திணிக்கிறன்னு நீங்க தான் சொல்றீங்க. ஆனா அவங்க இந்திய மொழிகள் ஏதாவது ஒரு மொழி எடுத்து படிச்சா போறோங்கிறது தான் நியூ எஜுகேஷன் பாலிசி. அதனால நீங்க ஏதாவது ஒரு மொழி எடுத்து படிங்கன்னு தான் அதை நாங்க அதுக்காக நான் அதை சொன்னேன், குறிப்பிட்டு. அவங்க ஒரு வருஷம் விலக்கு கேட்டிருந்தாங்க. அதாவது எங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் எங்க பிள்ளைகள்லாம் இன்னும் ப்ரிப்பேர் ஆகல, அதனால ஒரு வருஷம் விதி விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க.